Welcome students. Heights and distances பார்த்துட்டு இருக்கோம் நம்ம trigonometryல. அதுல exercise 6.2 question number 6. The top of a 15 meter high tower makes an angle of elevation 60 degree with the bottom of an electric pole and the angle of elevation of 30 degree with the top of the pole. What is the height of the electric pole? நமக்கு ரெண்டு விஷயம் இருக்குங்க. ஒரு டவர் இருக்கு, ஒரு எலக்ட்ரிக் போல் இருக்கு. So இதான் வந்து டவர். Height of the tower is 15 meters. So AB தான் tower. சரிங்களா? இது வந்து எலக்ட்ரிக் போல், CD வந்து எலக்ட்ரிக் போல். இப்போ இந்த CD ஓட பாட்டம் இருக்குல, C. From the C இந்த டாப்புக்கு angle of elevation வந்து 30 degree. Sorry 60 degree. Okay? அதான் first statement. An angle of elevation of 60 degree with the bottom of the electric pole. So from A, C, what is the angle with the horizontal pathina 60 degree angle of elevation. The top of the electric pole and the top of the tower, அங்க angle of elevation என்ன அப்படினு பாத்தீங்கன்னா with the horizontal வந்து என்ன வந்துரும் 30 degree கொடுத்திருக்காங்க. ஓகே, கொடுத்திருக்காங்க. அப்புறம் நாம என்ன பண்றோம், அந்த இங்க இருந்து ஒரு லைன் போடுறோம், ED போடுறோம். ED யும் BC யும் ஈக்குவலா, ED யும் BC யும் படத்தை பாத்தீங்கன்னா தெரியும், BC யும் ED யும் என்ன இருக்கும், ஈக்குவலா இருக்கும். அண்ட் இந்த EB யும் DC யும் ஈக்குவலா இருக்கும். இது அப்சர்வேஷன், இதை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நாம என்ன கண்டுபிடிக்கணும், வாட் இஸ் தி ஹைட் ஆஃப் தி எலக்ட்ரிக் போல். நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது CD. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது to find the height of the electric pole. That is CD கண்டுபிடிக்கணும். CD கண்டுபிடிக்கணும் இங்க. இப்போ இந்த CD கண்டுபிடிக்கிறதும் EB கண்டுபிடிக்கிறதும் ஒண்ணுதான். ஏன்னா CD யும் EB யும் ஈக்குவல் தான் பாருங்க. CD is equal to EB. அப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், EB கண்டுபிடிச்சா போதும். That is நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படினா to find EB கண்டுபிடிக்கணும். இப்போ EB கண்டுபிடிக்கணும் வச்சுக்கோங்களேன், AB minus AE. AB பாருங்க. அப்ப therefore what is EB பாருங்க. From the figure படத்துல பாத்தீங்கன்னா from the figure AB இந்த மொத்த AB minus AE, இந்த AE சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், AB ல இருந்து AE சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா EB கிடைக்கும். சோ இதான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது. CD கண்டுபிடிக்கிறதும் EB கண்டுபிடிக்கிறதும் ஒண்ணுதான். இப்போ இந்த EB எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கறத நம்ம क्वेश्चन கண்டுபிடிச்சிரோமா. அதுக்கு ரெண்டு ட்ரையாங்கிள் இருக்கு, நமக்கு ரெண்டு ரைட் ட்ரையாங்கிள் இருக்கு. ஒன்னு EDA, இன்னொன்னு வந்து ABC. ரெண்டு ரைட் ட்ரையாங்கிள், அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாமா. சோ இப்போ பண்ணிடுவோம் பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த பெரிய ட்ரையாங்கிள் எடுத்துப்போம், பெரிய ரைட் ட்ரையாங்கிள் எடுத்துப்போம். சோ இந்த ஆங்கிள் வந்து 60 டிகிரி. இது என்னது, A, இது B, இது C, இது 90 டிகிரி. So what is tan 60? Tan 60 is AB. AB by BC வரும். AB by BC. Tan 60 எவ்வளவு, √3. Tan 60 வந்து √3. AB length பாருங்க 15 meters, டவரோட length. So 15 meters by BC. சரியா? Therefore BC கண்டுபிடிச்சலாம். What is BC? BC is equal to 15 by √3. BC is equal to 15 by √3. இங்க இருந்து ஓகேவா. அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம், இப்ப இந்த ட்ரையாங்கிள் எடுத்துப்போம். ட்ரையாங்கிள், ரைட் ட்ரையாங்கிள் இது 30 டிகிரி கொண்ட இருக்க ரைட் ட்ரையாங்கிள் எடுத்துப்போம். சோ இது 30 டிகிரி. இது வந்து A, இது E, இது D.
இது D. What is tan 30? Tan 30 is equal to AE. அது நமக்கு தெரியாது. A is not known. ED போடலாம். Opposite side by adjacent side. Tan 30 is 1 by root 3. That is equal to AE by what is ED? ED is BC. ED is BC. அப்ப நாம என்ன பண்ணலாம் இத BC போட்டுக்கலாம். ED is BC. இங்க இருந்து இது கூட நம்பர் போட்டுக்கோங்க 1. From 1 or by 1 ஒண்ணாவது ஈக்குவேஷன் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? இப்ப கண்டுபிடிச்சலாம் பாருங்க, அவ்வளவுதான் ஆன்சர் வந்துச்சு. இப்போ BC க்கு பதிலா நம்ம என்ன பண்ணலாம்? 15/√3 போடலாம். BC க்கு பதிலா 15/√3 போடலாம். Therefore 1/√3. சோ நான் இத எழுதுறேன் திருப்பி. இதே நான் என்ன பண்றேன்? திருப்பி எழுதுறேன். 1/√3 is equal to AE by BC. BC க்கு பதிலா நான் என்ன பண்ண போறேன்? 15/√3 போட போறேன். 15/√3 போட போறேன். So this we can write it as AE. பாருங்க, இந்த டிவிஷனை நான் மல்டிப்ளிகேஷனா மாத்திறேன். அப்ப இது ரெசிப்ரோக்கல் ஆயிடும். √3/15 ஆகும். இங்க என்ன நமக்கு 1/√3. இப்போ இதெல்லாம் அப்படியே என்ன பண்ணுங்க? கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. AE மட்டும் அப்படியே வச்சிட்டு. So AE அப்படியே வச்சுக்கோங்க. Keep AE as it is. Okay, இத கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 15 by இந்த √3 ஓட மல்டிப்ளை ஆகும். ஆனா 3 ஆகும். √3 into √3 3 ஆகும். So 15/3 என்ன ஆகும்? 5 ஆகும். அப்ப therefore what is AE? AE is equal to 5. AE is equal to 5. அப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? CD கண்டுபிடிக்கணும். height of the pole கண்டுபிடிக்கணும். So we have to find CD. அதை கண்டுபிடிச்சிடலாம் பாருங்க. Therefore AB minus AE. AB எவ்வளவு நமக்கு? 15 minus AB is 15. AE வந்து 5. AE வந்து 5. So 15 minus 5 என்ன வந்துரும்? 10 meters. But இது என்னது? This is this is EB. But EB தானது? EB தானது நமக்கு? CD. Because the பாருங்க, EB is equal to CD. அப்ப நம்ம எழுதலாம். Therefore DC is equal to height of the pole. Height of the pole is equal to 10 meters. 10 meters. Height of this. இப்போ நமக்கு இது 5 வருது, இது 10 வருது. அப்ப நம்ம என்ன பண்ணோம்? படத்தை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுறோம். பட் முன்னாடியே நமக்கு தெரியாது இல்லையா? அதனால இட்ஸ் ஓகே. Height of the electric pole is 10 meters. Okay? அவ்வளவுதான்.